வாழ்க்கையை ரொம்ப சிம்பிளா நீங்க எடுத்துட்டு போக முடியும். கர்த்தரே, என் வாழ்க்கையை உங்களுக்கு முன்னாக திறந்து வைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நீங்க சர்வீஸ்க்கு வரும் பொழுது ஏதோ ஒன்றிலே என்னை அர்ப்பணித்து போகிறேன்னு சொன்னீங்கன்னா that's called worship. இந்த சண்டே இந்த காரியத்தை நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன். இந்த காரியத்தில் தேவனுக்கு நான் இடம் அளித்தேன். இதுவரைக்கும் என் பொருளாதாரத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை என் பணத்தை நான் கடவுளுக்கு அர்ப்பணிச்சிட்டேன். இப்படி ஒவ்வொன்றையாய் நான் தேவனுக்கு தர்றேன்னா இப்போ அது முழுமை என்ன? ஈசாக்கு அப்படியே கடத்திட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபுல்லி சரண்டர், ஃபுல்லி சப்மிட்டட். தேவன் சொல்றாரு, கீழே போடுப்பா கத்திய, உன் ஆராதனையில என்னையே அசைய வச்சுட்டியப்பா. மனுஷன் நினைச்ச கடவுளே கரங்கடிக்கிற பண்ண முடியும். என்னடா இப்படி வந்து நிக்கிற முழுசா? அப்படியே உன்னை தந்து நிக்கிற. ஆமா, என் உயிர் உமக்கு, என் உடல் உமக்கு. உலகத்துல பாருங்களேன், இத எங்கேயோ மனுஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் சொல்றான், என் மொழிக்காக என் உயிரை கொடுக்கிறேன், என் தலைவனுக்காக. சொல்றாங்க பாருங்க, உடல் மண்ணுக்கு, நல்ல சரக்க போட்டுட்டு உடல் மண்ணுக்கு உயர் தலைவனுக்கு அப்படிங்க. பாத்துருக்கீங்களா? தடன்னு ஊத்தி கொளுத்திக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் யாருக்காவது தன்னை கொடுக்கணும்னு நினைக்கிறான். ஏய், உனக்காக தன்னையே கொடுத்தவர் வருகிறாரு. அவங்க யாரும் உங்களுக்கு ஒன்றும் செய்ய போறது இல்லை, அவங்க உங்களை உபயோகப்படுத்துவாங்க. ஆனா இவர் உங்களை நேசிக்கிறவர், உங்களை நேசிக்கிறவர், உங்களுக்காக தன் உயிரையே கொடுத்தவர். சப்மிட் யுவர் லைஃப். ஆமென். ஒன்னு ஒன்னா கொண்டு வந்து கடத்துறது, ஒன்னு ஒன்னா கொண்டு வந்து தேவனுக்கு அர்ப்பணிப்பது. அப்போ நான் சொல்றேன், வாழ்க்கையை ரொம்ப சிம்பிளா நீங்க எடுத்துட்டு போக முடியும். ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தரே, என் வாழ்க்கையை உங்களுக்கு முன்னாக திறந்து வைக்கிறேன். I open up my life. I commit my way. நான் உங்களுக்காக வாழ போறேன். என்ன நடத்தும், என்ன நிரப்பும், என்னை ஆட்கொள்ளும். இப்படி சொல்லி பாருங்க, யாருக்கு முன்னாடி நீங்க குனிஞ்சு நிக்க மாட்டீங்க. உங்களை தன்னை நிமிர்ந்து அவர் வாழ வைப்பார். உங்களுக்காக எதை அசைக்கணுமோ அதை அசைப்பார், எதை திறக்கணுமோ அவர் திறப்பார். ஆமா, எலியா காலத்துல அப்படி பலிபீடத்திலே எல்லாவற்றையும் கிடத்தி வைத்த போது வேதவசனம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கினது. நான் சொல்றேன், எங்கெல்லாம் ஒரு சபை, எங்கெல்லாம் ஒரு கூட்டம் மக்கள் தங்களை தேவனுடைய நோக்கங்களுக்கு அர்ப்பணிக்கிறார்களோ அங்கெல்லாம் அக்கினி, அங்கெல்லாம் ஒரு அக்கினி இறங்குகிறது, அங்கெல்லாம் ஒரு எழுப்புதல் பற்றி பிடிக்கிறது, அங்கெல்லாம் அசைவுகள் நடக்கிறது. ஆமென்.